ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? ஹீரோவுடைய ஸ்டெப் மாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஹீரோயினோட அக்கா இப்போ பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கால. ஸோ இப்போ அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, சாவோட அப்பா கிட்ட வந்து பணம் கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு வந்து புரிய வருது, இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி எப்போயோ வந்து அஃபேரில் இருந்திருப்பாங்க போல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வேறு ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போதே இவங்களுக்குள்ள ஒரு அஃபேர் இருந்திருக்கும் போல். அதை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து இப்போ இவர்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு இவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா. உடனே சாவோடைய அப்பாவும், இங்கே பாரு, நீ ஒன்றும் எங்கா இல்லை, உன்னோட பழைய வழியெல்லாம் இங்கே என்கிட்ட செல்லுபடி ஆகாது, நீ எப்போ யார்கிட்ட வந்து எப்படி செடியூஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஸோ நீயுமே வந்துட்டு பெரிய ஆளாச்சு, யாரையும் வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கெலாம் விட மாட்டேன், நீ தானே எல்லாரையும் ரொம்ப பண்ணிட்டு இருப்ப, இப்போ யார்கிட்ட நீ அடிப்பட்டு நிற்கிறேன்னு சொல்லி கேட்கும் போது இவங்க பதில் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. உடனே அவரும், சரி பரவாயில்ல, உன்னோட விஷயத்தை நீயே ஹேண்டில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செக் எழுதி கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே விக்கியும், ஏன் இவ்வளோ லேட்டு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும், இல்லை அந்த ஆண்டி எனக்கு தெரியும் இல்லையா, அதாவது இப்போ ஹீரோவுடைய அம்மா கிட்ட இருந்து தானே இவ வரா, ஸோ அவங்கள எனக்கு தெரியும்னு சொன்னல, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ விக்கியுமே, அந்த லேண்ட் விஷயம் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு கிடைச்சிருச்சான்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளுக்கு கிடைக்கிறதா தான் இருந்துச்சு, ஆனால் கடைசியில் கொஞ்சம் விஷயங்கள் வந்து சொதப்பிடுச்சு, ஸோ இப்போ அந்த ஓனர் வந்து நம்மளுக்கு கொடுக்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே விக்கியும் என்ன காரணம், எதனால் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவர் யோசிக்க ஆரம்பிச்சாருன்னு சொல்லும் போது ஹீரோயின் கொஞ்சம் தடுமாறி பதில் சொல்லிட்டு இருக்காலாம். விக்கிக்கு பயங்கரமாக சந்தேகம் ஆகிடுது. ஹீரோயினும் அவர் கொஞ்ச நாள் பொறுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ விக்கியுமே இவ போனதுக்கு பிறகு இவளோட நடவடிக்கையில் கொஞ்சம் நல்லா சந்தேகமாக இருக்கே, ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறா, அது ஏன் மறைக்கிறா, எதுக்கு மறைக்கிறான்னு தான் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். சா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. நைட்டு லேட் ஆகிடுது. ஸோ அப்போ திடீர்னு டோர் ஓப்பன் பண்ணி யாரும் வந்த உடனே ஹீரோ தான் சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறா. அப்போ பார்த்தா அங்கே பீட் வந்து நிற்கிறான். ஸோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டுக்கு முகத்தை திருப்பிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது பீட்டும், ஏன் நானாக இருந்தால் என்னை பார்த்தோன்னே மூஞ்சி அப்படி வச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அவளும், என் கையை விட யாராவது பாத்திர போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவன்கிட்ட கத்திட்டு இருக்கா. அவன் இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். ஸோ இவ பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருந்துட்டுருக்கா. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கப்புறம் அவனும் என்னமோ புதுசாக என்னை கிஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்க, 4 வருஷத்தில் நாம் எத்தனை முறை ஸ்லீப் பண்ணியிருப்போம், எல்லாம் மீறி எல்லாமே பண்ணிட்டு இப்போ ஏதோ பத்னி மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே அவனுடைய அம்மா மேலேருந்து எல்லாத்தையுமே கவனிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிடுது, ஹீரோக்கு தெரியாமல் இதுங்க ரெண்டும் ஆல்ரெடி ஒரு அஃபேரில் இருக்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இவளுமே கத்திட்டு இருக்கா, இங்கே பாரு, அதெல்லாம் முன்னாடி அது முடிஞ்சு போச்சு, அதை பற்றி திரும்ப பேசிட்டு இருக்காத, இப்போ உன்னோட அண்ணனுக்கு நான் பொண்டாட்டி, அதனால் என்கிட்ட மரியாதை கொடுத்து ஒழுங்காக நடந்துக்கோ, உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே இல்லாத உன் மண்டையில் ஏற்றிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். பேசுகிற பேச்சுக்கு பீட்டுக்கு இவன் மேலே கோவம் வரலையா, ஹீரோ மேலே தான் கோவம் வருதாமா. ஸோ இவன் வந்து ஹீரோவோட நேமை சொல்லி முணங்கிக்கிட்டே அங்கேருந்து போக இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவனுடைய அம்மாவும், பரவாயில்லையே, இந்த விஷயமும் நல்லா தான் இருக்குது, இதை வச்சு எனக்கு வந்து லாபகரமாக ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லி அங்கே ஏதோ பிளான் போட்டுட்ருக்காங்க. இங்கே ஹீரோவும் வீட்டுக்கு வந்த உடனே இந்த சா போயிட்டு அவங்ககிட்ட வாய மூடாமல் நொயின்னு பேசிக்கிட்டு, நாம் ஹனிமூனுக்கு போகலாம், அப்பா வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, எல்லாமே அப்பா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுவார், நீ எங்கே போகலாம் என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு எது முடிவும் இல்லைனா நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது ஹீரோ ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசாமல் அவனோட ரூம்குள்ளே போயிட்டு கதவை மூடிக்கிறான். அவன் முகத்திலே கதவை மூடுறதை இங்கே பீட் வந்து பார்த்துடுறான். இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்காகத்தான் நீ ஆசைப்பட்டல, உன்னோட கல்யாண வாழ்க்கை உன்னோட விருப்பப்படி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளுக்கு பயங்கரமாக கடுப்பேறிட ஹீரோ மேலே கோவத்தை எல்லாத்தையும் இங்கே தம்பிக்கார மேலே காட்டிக்கிட்டு அவாட்டுக்கு உருன்னு கிளம்பி போயிடுறான். இங்கே பீட்டுக்கு இப்போயுமே மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இவ கஷ்டப்படுறாலே, இவளை கஷ்டப்படுத்துறது நம்மளோட அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பெஸ்டி அங்கே ஹீரோட பெஸ்டிக்காக அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட்டுக்கு வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்த உடனே இதான் வீட்டுக்கு வர நேரமா அப்படின்னு சொல்லி அவன் கத்துறா. உடனே அவனும், நீ எனக்கு எப்போ கேர்ள் ஃப்ரெண்டான, இவ்வளோ அக்கறையாக என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்கேன்னு டீஸ் பண்ணுறான். இங்கே பாரு, டீஸ் பண்ணுறதுக்குலாம் இது டைம் கிடையாது, ஆக்சுவலாக 4 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வீடியோ கிளிப்பை யார் வந்து எடுத்திருப்பாங்கன்றது எனக்கு லைட்டாக டவுட்டோட வந்து ப்ரூவ் ஆகிற மாதிரி இருந்துட்டுருக்கு, பட் நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்தால் தான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்ல அவனுக்கு ஒரே குஷி ஆகிடுது. பெருமா சேர்ந்து பிளான் போட்டு அடுத்த நாள் காலையில் ஹீரோயினோட அக்காவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஹீரோவுடைய அந்த ஃப்ரெண்டு தான் பேசிகிட்டு இருக்கான். அவங்கக்கிட்ட ஸ்டெப் மாமோடைய அசிஸ்டன்ட் தான் இவனும். ஸ்டெப் மாம் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கணுமாமே, ஸோ பாதி அமௌண்ட் வந்து இப்போ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவகிட்ட லைட்டாக வந்து வீடியோ கிளிப் பற்றி பேச ஆரம்பிக்கிறான். அவளுமே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, பணமா, சரி எங்கே வாங்கணும், எப்போ வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்ருக்கான். இவங்களும் இன்றைக்கி கூட மீட் பண்ணலாம், பணம் ரெடியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆனால் வரும்போது அந்த கிளிப் வந்து எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளும் சரி நான் மீட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு பணம்னு உடனே அலைஞ்சிக்கிட்டு
பார்த்துட்டு ஓகே சொல்லிடுறா. இங்கே ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தயங்குறான். என்னாச்சு, என்ன விஷயம்னு உடனே இந்த மாதிரி அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்டு இவர் சர்ப்ரைஸ் ஆகிடுறாரு. எப்படிரா, எங்கடா இருந்தா உங்கள் அம்மா, அப்ராட்லேருந்து வந்துட்டாலாம், நீ எப்படி கண்டுபிடிச்ச, இத்தனை வருஷமா என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவன் சொல்கிறான், அம்மா அப்ராடுக்கே போகலப்பா அப்படின்ட்டு. இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவங்க அம்மாவை பற்றி பேசுகிறத அவங்க அந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க. அவங்க அம்மாங்கிற வேர்டு வந்து மென்ஷன் ஆகலை. அதனால் ஒட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் மாமுக்கு இவங்க யாரை பற்றி பேசுகிறாங்கன்னே புரியாமல் இருக்குது. அவங்க அங்கே தலையை பிச்சுக்கிட்டு அப்படியே வந்து யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு தெளிவாக இல்லையேன்னு புலம்பிட்டு இருக்கும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய சர்வெண்ட்டை ஓடி வந்துட்டு இன்னைக்கு மதியானம் என்ன குக் பண்ணணும்னு நீங்கள் சொல்லவே இல்லையேன்னு கேட்குறாங்க. அந்த வாய்ஸை கேட்டதுக்கப்புறம் தான் இந்த பொம்பளை ஒட்டு கேட்குறாங்கன்றதே இங்கே அப்பா பையனுக்கு புரியுது. இந்த லேடியும் சர்வெண்ட் கிட்ட இதை கேட்குறதுக்கு தான் சமயமா, மரியாதை கிளம்புன்னு விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பக்கமாக திரும்ப அப்பாவும் பையனும் வந்து முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. உடனே இந்த லேடியும் பம்மிக்கிட்டு நான் உங்கள் 2 பேரையும் லஞ்ச கூப்பிடலான்ட்டு தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சமாளித்து வைக்கிறாங்க. அவன் பையனும் அதுக்கப்புறமா என்ன வேலைனே சொல்லாமல் வெளியில் கிளம்பி போயிடுறாங்களா. உடனே இந்த லேடிக்கு ரொம்ப சந்தேகமாகிடுது, யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வழியை பார்த்துட்டே இருக்கும் போது அங்கே கரெக்டாக வந்துடுறா. என்னாச்சு, எங்கன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னோடனே உன் புருஷனும் என் புருஷனும் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு உடனே அவ்வளோதானா அப்படின்ட்டு இவ கிளம்புறா. இவ ஒரு மாதிரி உங்களுக்கு மரியாதை கொடுக்காம தான் இருக்கா. ஸோ இந்த லேடிக்கு அது பிடிக்கல. அது கூப்பிட்டு வந்து சத்தம் போடுறாங்க, என்கிட்ட மரியாதையாக பேசுன்னு சொல்லும் போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கேன், அது போதும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறான். உடனே என் பையன் கூட ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தியே அந்த விஷயம் இங்கே வேற யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இவளுக்கு தூக்கி வாரி போடுது, உங்கள் பையன் தான் உங்ககிட்ட வந்து சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு கத்துறா. அதுக்கு அவங்களும் அவன் சொல்லலை, நீ அவனும் பேசிட்டு இருக்கிறத நானே காதுபட கேட்டேன், கண்ணால் பார்த்தேன். ஸோ இந்த விஷயமெல்லாம் உன்னோட புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா உன் கூட இருப்பான்னு நினைக்கிறியா, அவனுக்கு தெரியக்கூடாதுன்னா என்கிட்ட நீ மரியாதையாக அடங்கி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவளும் ரொம்ப திமிர் ஆகிடுறா. யார், நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா, உங்களெல்லாம் அம்மானு மரியாதையாக கூப்பிட்றதே பெரிய விஷயம், உங்களை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டா, எனக்கு பீட்டை பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பீட்டை நான் சூஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா, நீங்கள் தான். ஒரு மிஸ்ட்ரஸுக்கு பிறந்த பையன் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் பீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஹீரோவை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட இந்த லேடிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இவங்க பேசிட்டு இருந்த கான்வர்சேஷனை வேற மேலே இருந்து பீட் கேட்டுடுறான். இந்த லேடியும் பீட் கிட்ட போயிட்டு இங்கே பாரு, அந்த சாவோட இருக்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் மரியாதையாக கட் பண்ணிவிடு, அவெல்லாம் செட்டே ஆக மாட்டானோடனே நீங்கள் தானே முன்னாடி அவளை நான் எப்படியாவது அடைஞ்சாகணும்னு சொன்னீங்க அப்படின்ன உடனே அதெல்லாம் அவளை பற்றி தெரியாதப்போ அவள் கேவலமானவளாக இருந்துட்டுருக்கா, அண்ணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு தம்பிக்காரனோட ஸ்லீப் பண்ணிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா, 2 பேர் கேட்குது அவளுக்கு. இந்த மாதிரி ஒருத்தியெல்லாம் என்னால் மருமகளாக பார்க்க முடியாது, உனக்கு சூப்பராக ஒரு பொண்ணு நான் பார்த்து தரேன், இவளெல்லாம் கழட்டி விட்டு, இவளால் பிரச்சனை தான் வரும், அதுவும் இல்லாமல் அவள் பண்ணுற வேலையெல்லாம் சொல்லவே முடியல, நான் கூட இப்படியெல்லாம் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா சாவை திட்டுறது பிடிக்கல. உடனே அவன் அவங்க அம்மாவை பார்த்துட்டு என் லைஃப்பில் என்ன வேணும் வேணாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒன்று எனக்காக தீர்மானம் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி கத்திட்டு எழுந்து போயிடுறான். இவளால் திருந்தவே மாட்டானா, ஒரு பேச்சையாவது கேட்குறானா பாரு அப்படின்னு சொல்லி இவங்க முணங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ஹீரோயினோட அக்காவை பார்க்குறதுக்காகன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு மாறு வேஷத்தில் வந்திருக்கானாமா ஒரு கண்ணாடியை போட்டுட்டு. ஸோ இப்போ வந்து அவன் உட்காந்துட்டு இருக்கான். இந்த லேடிக்கு இவனை யாருன்னே தெரியலை. ஸோ இப்போ அந்த அக்காக்காரிக்கிட்ட இவனும் இங்கே ஸ்டெப் மாமோடைய அசிஸ்டன்ட் தான் நான் அப்படின்ன உடனே சரி பணத்தை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இல்லை அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த வீடியோவை பற்றி நோண்ட ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் தான் அந்த வீடியோவை எடுத்தீங்களா, ஒரிஜினல் வீடியோ உங்ககிட்ட தான் இருக்கா, அவங்கக்கிட்ட காப்பி மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க, ஸோ உங்ககிட்ட இருந்து ஒரிஜினல் காப்பி எங்களுக்கு கிடைக்கணும், உங்ககிட்ட வேறு காப்பியே இருக்கக்கூடாது, அப்படியெல்லாம் இருந்தால் தான் என்னால் பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த லேடிக்கு என்ன ஓவராக வந்துட்டு திமிராகி போயிடுச்சா, இத்தனை கண்டிஷன் போட்டுட்ருக்கு, நான் மட்டும் உண்மையை சொன்னேன்னா என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து தாட் புட்னு கத்திட்டு இருக்கா. இவன் விடறதா இல்லை, எனக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ணி தானே மேம் ஆகணும், தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அந்த வீடியோவை என் நம்பருக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்க, அதுதான் ஒரிஜினல் சோர்ஸான்னு சொல்லி நான் செக் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் தான் எடுத்தீங்கன்ற வாக்குமூலமும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஃபோனில் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி செட் பண்ணி வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து கோவம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் கரெக்டாக அங்கே ஸ்டெப் மாம் கால் பண்ணுறாங்க இவளுக்கு. ஸோ இவளுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு பணத்தை ரெடி பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறாங்க. என்ன விளையாண்டுட்ருக்கீங்களா, இங்கே வந்து உங்களுடைய ஆளை வச்சு எனக்கு பணம் கொடுக்குறேன்னு வர வச்சுட்டு நொயின்னு இத்தனை கேள்வி கேட்டுட்டு என்னைய டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன வளரிட்டுருக்க, நான் எங்கே பணத்தை ரெடி பண்ணேன், பணம் ரெடி பண்ண முடியலன்னு சொல்லி தானே உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டெப் மாமா சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு புரிஞ்சு
போச்சு, இது வேற எவனோன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோன் காலை வச்ச உடனே நீ யாருன்னு சொல்லுடா, நீ வந்து அந்த லேடியோடைய ஒர்க்கர் கிடையாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுன்னு கத்துறா. அந்த ஹீரோட ஃப்ரெண்டும் நான் வந்து ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டு, அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல இவளுக்கு கடுப்பாகிடுது, பயம் வேற வந்துடுது. உடனே என்ன பண்ணுறா, இவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அவன் மேலே கொட்டி விட்டுட்டு இவ அது சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுறான். இவளை துரத்துக்கிட்டே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் பின்னாடியே ஓடுறாங்க. பட் இவங்க ஓடி போய் பார்த்தா அவள் ஆல்ரெடி எஸ்கேப் ஆகியிருக்கா. ஸோ என்ன பண்ணுறது, அவகிட்ட இருந்து டேரெக்டாக கன்ஃபெஷனை கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணி முடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினோட தம்பிக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் அந்த ஸ்டெப் மாம் இருக்காங்க இல்லையா, இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, யார் மூலமாக இங்கே வந்திருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு பதறிட்டு இருக்கும் போது தான் அக்கா கறி திரும்ப இவங்களுக்கு ஃபோன் போட்டுட்டு இந்த மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு தான் தெரிஞ்சு போச்சாமா, என்னையை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு இந்த லேடியும் இதெல்லாம் நீ பண்ண வேலை தானே, அவங்கள காப்பாற்றிக்கணும், இப்போ ஒன்றால் எனக்கு வேறு பிரச்சனை, ஹீரோ என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு கழட்டி விடுறாங்க. உடனே சரி அப்போ மிச்சம் இருக்க பணத்தையாவது என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் எங்கேயாவது போய்க்கிறேன்னு சொல்கிறான். இன்னும் வேற உனக்கு பணத்தாசை வேறையா, விஷயமே வெளில வந்துருச்சு, ஹீரோக்கு நேரம் தகவல் போயிருக்கும், நீ இன்னும் பணத்தை வாங்கிட்டு என்கிட்ட ஏமாத்தலன்னு பார்த்துட்ருக்கியான்னு சொல்லி காலை கட் பண்ணி விட்டுற. இவளும் பணமும் கிடைக்கல, மாட்டிக்க வேற செஞ்சிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இங்கே வேற யாருக்கும் உண்மை தெரியறதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லி அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் அவனோட அப்பாவை அவங்க அம்மா இருக்கக்கூடிய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே வந்ததுக்கப்புறம் தான் அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அம்மாவுக்கு மெமரிஸ் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு, அவங்களுக்கு பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் மெமரிஸ் வந்து இப்போ ரிட்ரீவ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுடைய புது ஹஸ்பண்ட் கூட தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த லைஃப்பையும் நம்ம வந்து கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறா. அவளை பார்த்து ஹீரோட அப்பாவுக்கு ஷாக் ஆகிடுது. அப்போ ஹீரோயினும் இல்லை அந்த ஆண்டி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, பல வருஷமாகவே எனக்கு அவங்கள தெரியும், அவங்களோட பழக்கம் இருக்குது, ஸோ அவங்க தான் இன்றைக்கி அவங்கள மீட் பண்ண போகிறதா சொல்லிவிட்டு என்ன ஒரு சப்போர்ட்டுக்குன்னு இன்வைட் பண்ணாங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் வீட்டுக்குள்ளே போன உடனே அவரோட ஒய்ஃபை பார்த்துட்டு ஹீரோடைய அப்பா உடனே போயிட்டு ரொம்ப பாசமாக கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு நீ நல்லா இருக்கியா, உன்னை நான் தேடாத இடமே கிடையாது, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உன்னை நினைக்காத நாளே கிடையாதுன்னெலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மாவும் இவரை பார்த்துட்டே இருந்துட்டு நீங்கள் தான் என் பையனுக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவருக்கு உடனே மனசு நொந்து போயிடுது. ஸோ இவங்களுக்கு இன்னும் எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. பிறகு வந்து அவங்க அம்மாவுடைய நியூ ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் தான் இவங்க 2 பேரும் தனியாக பேசட்டும்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு. இப்போ ஹீரோட அப்பா தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டே இவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவங்களும் எனக்கு இந்த மெமரிஸ் எல்லாம் வரணும்னு நினப்பு கிடையாது, நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நான் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன், ஏன்னா எனக்கு மெமரிஸ் உங்களை பார்த்த உடனே வந்திருக்கும், என் பையனை பார்த்தப்போ வந்த மாதிரி, ஆனால் அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் வரல, அப்படின்னா நீங்கள் வந்து என்னை நல்லா வச்சுக்கல, என்னை வந்து கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தமாக நான் எடுத்துக்கிறேன், அதனால் திரும்ப அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது, ஸோ நாம் வந்து இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரியே இருந்துக்கலாம், நாம் பையனோட சந்தோஷத்துக்காகன்னு சொல்லி 2 பேரும் இருக்கலாம், பட் நம்ம 2 பேரும் ஒன்று சேர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்பேஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் எல்லாருமே வெளில வந்துட்டாங்கல்ல, அப்போ இவங்க 2 பேரும் எதிர்ச்சியாக சந்திச்சுக்கிறாங்களா. உடனே ஹீரோ போயிட்டு அவகிட்ட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுறான். அவள் வந்து எதுவுமே சட்டை செய்யாமல் இருந்துட்டுருக்கா. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவள் வந்து இங்கே பாரு, நீயும் நானும் என்றைக்குமே ஒன்று சேர முடியாது, சும்மா ஆசையெல்லாம் விட்டுடு, நாம் பல வருஷம் பல விஷயங்களை கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ கரெக்டாக கால் ஸ்லிப் ஆகி விழப்புறாளா. ஹீரோ வந்து தாங்கி பிடிக்கிறான். அவங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஐ கான்டாக்ட் எல்லாம் வருது. அந்த சமயத்தில் தான் விக்கி உள்ளே என்ட்ரி ஆகுறான். என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவும் அங்கே ஹீரோயின் கிட்ட நீ இங்கே வரதா சொல்லிட்டு வந்தல்லையா, வந்து டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்ன உடனே இல்லை நான் லேண்ட் விஷயமா பேசுகிறதுக்கு வரல, ஆன்ட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்தேன்னு ஹீரோயின் சொல்கிறான். பரவாயில்ல, உனக்கு பிடிச்சவங்கன்னா எனக்கும் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி பேசிகிட்டே இருந்துட்டுருக்கானா. அப்போ வந்து ஹீரோவுமே விக்கியை பார்த்துட்டு என்ன பொண்டாட்டி மேலேயே சந்தேகமா, அதனால தான் பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்ட உடனே விக்கிக்கு கடுப்பாகுது. அப்போ ஹீரோயினும் இங்கே பாரு, அவள் சொல்கிறதெல்லாம் நீ நம்பவே நம்பாத, அவனுக்கு நம்ம லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, என்ன வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது, அவன் சும்மா அவனை கோவப்படுத்துறதுக்காக என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கான், அவன் சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது, என்னைக்காக இருந்தாலும் சரி நான் உன்கிட்ட உண்மையாக தான் இருப்பேன், உன்னை விட்டு நான் எந்த காரணத்துக்காகவும் விலக மாட்டேன்னு சொல்லிட்டு விக்கியோட கையை பிடிச்சிட்டு அவன்கிட்ட வந்து நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்க. விக்கியுமே நீ என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, இத்தனை வருஷம் கூட வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்க ஹீரோக்கு அப்படியே பக்குன்னு ஆகிடுது. அதுக்கப்புறமும் இவங்க 2 பேரும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்களா. ஹீரோயின் வந்து விக்கி கிட்ட வழி அனுப்புறதுக்காக வரா. நான் ஆன்ட்டி கூட தான் கொஞ்ச நேரம் இருக்கணும், என்னால் என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு ஓப்பனாக சொல்ல முடியாது, அதுக்கான சமயம் வந்ததுக்கப்புறமா நான் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறேன், அது வரைக்கும் எனக்குன்னு கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கூட இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி. விக்கியும் அதுக்கு என்ன, தாராளமாக நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கானா அவனுக்கு கடுப்பாகிட்டுருக்கு இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது. அம்மாவும் அதுக்கப்புறமா எல்லாரு கூடயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ தான் ஹீரோவும் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நான் வீட்டை விட்டு வெளியிலலாம் போகலை, நான் வந்து வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு வெக்கேஷன் எடுத்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சாவோட அம்மாவும் நானும் பிளான் பண்ணிக்கிட்டு தான் ஒரு வெக்கேஷன் ட்ரிப்புக்குன்னு சொல்லிட்டு கிளம்பணும் எல்லாம் சொல்ல ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோவும் சேர்ந்து இந்த விஷயத்த சாவோட அம்மா இத்தனை வருஷத்தில் சொன்னதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஒருவேளை உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது சண்டை வந்துச்சா அதனால் அவங்க மறைச்சாங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லும் போது தான் இவங்களுமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, கரெக்டு தான், நாங்கள் வெக்கேஷன் போனோம் இல்லையா, அப்போ அவள் என்ன அந்த மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போனா, அந்த சமயத்தில் தான் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது அவள் என் மேலே ரொம்ப கோவமாயிட்டு கத்துனா. நான் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும் போது அவன் நானும் அவளோட ஹஸ்பண்டும் ஒரு ஹோட்டல் வாசலில் பேசிகிட்டு இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட காட்டிட்டு நீயும் என் ஹஸ்பண்டும் அஃபேரில் இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமாக பேசினா. ஆனால் நான் அவகிட்ட சொன்னேன், இந்த ஃபோட்டோஸ் உண்மை தான், பட் ஆனால் நான் அவர் கூட அஃபேர்லலாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் அந்த ஹோட்டலில் எதர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டோம், நான் என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், அப்போ தான் அவரை அங்கே வழியில் பார்த்தேன் பேசினேன்னு சொல்லிட்டு அவகிட்ட விளக்கம் கொடுத்தேன். அவளுமே அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு என்ன சந்தேகப்படுறதுக்காக சாரி கேட்டா. அதோடு இல்லாமல் அவளோட ஹஸ்பண்ட் வேற யார் கூடயோ அஃபேரில் இருக்கிறதா அவளுக்கு தெரிய வந்திருக்கணும், அந்த இன்னொரு உமன் யாருன்னு தெரியாமல் தான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதாகவும் என்கிட்ட சொன்னா. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வேற யாரோ அவளுக்கு அனுப்பிவிட்டது தானே சொன்னா. நாங்கள் 2 பேரும் எங்களுடைய அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டுட்டு ஹீரோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து இத்தனை வருஷமாக நீங்கள் 2 பேரும் ஒன்றா தான் போனீங்கன்ற விஷயத்த சாவோடைய அம்மா எங்ககிட்ட சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க சாவோடைய அம்மாவை தான் சந்தேகப்படுறாங்க. என்னோட அக்காவும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அவள் பையன் படிக்கக்கூடிய அப்ராடுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காளா. அப்போ வந்து ஹீரோயினோட தம்பிக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால அவன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். இவளை கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து குவெஷனிங் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஹீரோக்கும் கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்த உடனே ஹீரோயினோட தம்பி தான் இவ தான் வீடியோவெல்லாம் எடுத்தான்னு சொல்லிடுறான். ஸோ இதனால் ஹீரோயின் வந்துட்டு கோவப்பட, அப்போ இங்கே அக்கா காரியமே உன்னோட வெர்ஜினிட்டி வீணாக போகலாமா, அதுக்காகத்தான் அதை வந்து நாம் எப்படியாவது சம்பாதிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஸ்டெப் மாம் கிட்ட வீடியோவை கொடுத்தேன், அவங்க தான் வீடியோவில் போட்டாங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் பொலின்னு ஒரு அறை விட்டு நீ எல்லாம் ஒரு அக்காவா, அது மட்டும் இல்லாமல் பாட்டி செத்ததுக்கு நான் தான் காரணம்னு என்ன குற்ற உணர்ச்சியில் அழுத்திருக்க, 4 வருஷம் நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருந்தேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிடுறான். அப்போ கூட அந்த அக்காக்காரிக்கு எதுவுமே தெரியல, ஓ நல்லதுக்காக தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. அப்போ அந்த தம்பியுமே இவகிட்ட வந்து கத்துறான், நீ எல்லாத்தையும் உன்னுடைய பெனிஃபிட்டுக்காக பண்ணிட்டு அக்கா மேலே பழி போட்டுட்டு இருக்காத, இங்கே பாரு நீ பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீ தனியாக ஒத்தையில் யாரும் இல்லாமல் தான் செத்து போவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இவன் இங்கேருந்து கத்திட்டு இருக்கா காய்ச்சி காய்ச்சின்னு, நான் நல்லது தான் பண்ணேன், நிஜமாவே வந்துட்டு என் தங்கச்சிக்காக தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாட்டியோட ஃபோட்டோவுமே கீழே விழுந்து உடையுது. இன்னும் பயங்கரமாக பிரேக் ஆகி அதுக்கப்புறம் அழுதுட்டு இருக்கும்போது அவள் ஃப்ரெண்டு தான் அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுமே அவள் ஒன்று ஃபேமிலியாகவே நினைக்கல, அவளை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் தனியாக போய் பேசிக்கிறாங்களா. ஸோ ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிட்டு குறுகி நின்றுட்டு இருக்கான். அவள் மேலே தான் தப்பு, அவள் தான் தேவையில்லாமல் ஹீரோ மேலே பழி போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஹீரோவும் இவ பண்ண ஒரு வேலையால் நம்ம எல்லாரோட லைஃப்மே அழிஞ்சு போயிடுச்சு, இந்த 4 வருஷம் நம்மளுக்கு திருப்பி வராது, இதில் நான் ஒன்று குத்தம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதில் நான் எந்த அளவுக்கு வந்து ஹர்ட் ஆகியிருக்கணும் அதே மாதிரியே தான் உன்னோட டெசிஷனால் நீயுமே ஹர்ட் ஆகியிருக்க, ஸோ கண்டிப்பாக இதை நம்ம கடந்து போய் தான் ஆகணும், நாம் பழைய மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைட்டாக எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரம் ஹக்லே இருந்து அழுகக்கூடிய நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா அவனை விலக்கி விட்டுட்டு, நீ சொல்கிற மாதிரி நடக்காது, நாம் பல வருஷமாக எல்லாத்தையும் கடந்து வந்துட்டோம், உனக்கும் எனக்கும் நடுவில் இருந்த விஷயங்கள் எல்லாமே மாறி போயிடுச்சு, இப்போ நாம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் நீயும் நானும் மட்டும் இருக்க மாட்டோம், நம்மளை சுற்றி நிறைய பேர் அதில் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறா. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ஹீரோவும் கேட்க, அதுக்கு ஹீரோயினும் உனக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே நடக்காது, இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோமோ அப்படியே போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகிடுது. இங்கே பாரு இத்தனை வருஷரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் அதுக்கு பதில் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவன் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது கரெக்டாக விக்கி அங்கே அவள் பையனோட வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த பையனும் ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்க, விக்கியும் இவன் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தான், அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினுமே நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்னோடனே, உனக்கு நான் கால் பண்ணேன் நீ எடுக்கலை, அப்புறம் உன் தம்பிக்கு கால் பண்ணப்போ அவன் தான் சொன்னான் நீ இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு, நீ கொஞ்சம் எமோஷனலாக இருக்கிறதா சொல்லி என்னை வேகமாக வர சொன்னான்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா ஹீரோயினுமே சரி நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க, அந்த பையனும் அப்போ தான் வந்து விக்கியை பார்த்துட்டு நாம் வீட்டுக்கு போகலாமா, அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ கிட்ட வரானா. ஹீரோ அதுக்கப்புறம் தான் அந்த குட்டி பையன் பார்க்குறான். பார்த்த உடனே ஹீரோ வந்து பிடிச்சிக்கிட்டு, அங்கிள் நீங்கள் எங்கே போனீங்க இத்தனை நாளாக, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேச,
ஹீரோவுமே நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை லைட்டாக கொஞ்சறதுக்காகலாம் ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு இருக்க விக்கிக்கு பயங்கர பொசசிவ் ஆகிடுது. உடனே அவன் குழந்தைகிட்ட போயிட்டு பாரு அம்மா ரொம்ப டயர்டாக இருக்காங்க, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இருந்து குழந்தைய அப்படியே பிரித்து தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு ஹீரோயினும் வந்து கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோ இதை அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஸ்டெப் மாம் கிட்ட தான் கேள்வி கேட்கறதுக்காக வரான். ஆனால் பார்த்தா பீட் வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். அந்த ஸ்டெப் மாம் வந்து ஏற்கனவே பீட்டு கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி அழுதுலாம் ஒப்பாரி வச்சு நடிச்சிருக்காங்க. ஸோ பீட் வந்து அவங்க தப்பெல்லாம் வந்து உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறான். ஹீரோ நீ எதுக்கூட நடுவில் நிற்கிற, உங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ன உடனே எனக்கு தெரியும், எங்கள் அம்மா அந்த வீடியோவை பற்றி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். நீ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடுப்பாகிட்டு கேட்க, அப்போ அந்த ஸ்டெப் மாமும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எல்லாமே என் பையனுக்காக தான் பண்ணேன், என் பையன் வின் பண்ணணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உடனே பாத்தியா ஒரு குற்ற உணர்ச்சி கூட கிடையாது, இவங்களுக்காக நீ சப்போர்ட்டுக்கு வரியான்னு சொல்லிட்டு அவங்க மேலே கை வைக்கிறதுக்காக இவன் வேகமாக போகும்போது பீட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். நடுவில் வந்து இவனையுமே பிரித்து கொண்டு போயிடுறா. அப்போ ஹீரோவுமே என்னையோ இல்லை நான் நேசிக்கிறவங்களையோ ஏதாவது கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா யாரையும் உயிரோட விட மாட்டேன்னு கத்திட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா நைட்டு நேரத்தில் ஹீரோ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கா. அவன் நிஜமாவே ஹீரோவை இன்னும் வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கா போல. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கும் போது அங்கே அவளோட பையன் வந்துடுறான். எதுக்காகம்மா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்களை அப்பா ஏதாவது சொன்னாரா, யாருமா உங்களை இந்த மாதிரி அழுக வச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் யாரும் இல்லை, அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்னைக்கு, அதனால தான் அழுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சந்தோஷமாக இருந்தால் எப்படி அழுவாங்க, ஏதாவது பெயின் இருந்தால் இல்லை யாராவது திட்டினா தானே அழுவாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இல்லை நிஜமாவே இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன், மனசு லேசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பையனுமே என்னவா இருந்தாலும் சரி நீங்கள் அழுகாதீங்கம்மா, நீங்கள் அழுதா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கும் அழுகையாக வருதுன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்க ஹீரோயினும் அந்த பையனை டைட்டராக ஹக் பண்ணிக்கிட்டு அவளுடைய சிந்தனையில் மூழ்கி போயிடுறா. ஸோ இந்த ஒரு பக்கம் பார்த்தா உடைய அம்மாவுக்கும் ஹீரோவுடைய அம்மாவுக்கும்னு சொல்லிட்டு ஏதோ சம்மந்தம் இருக்குது, இவங்க தான் அவங்கள கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவங்க அப்பாவும் நம்புறதுனால இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு ஹீரோவுடைய அம்மா வந்து ஒரு ஃப்ளார்ஸ் அனுப்புகிற மாதிரி இவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி ஃப்ளார்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்ட போல், உனக்கு பிடிச்ச ஃப்ளார்ஸ் உனக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா பேர் போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. இவ இன்னும் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனக்குள்ளே முணங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக ஹீரோயின் வந்து அடுத்த நாள் குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகிறாளா. அப்போ பார்த்தா ஹீரோ அவளுக்கு முன்னாடி அங்கே வந்து நின்றுட்டுருக்கான், குழந்தையோடைய விளையாண்டுட்டுலாம் இருந்துட்டுருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமாக கடுப்பு ஆகுது. ஏன் பெர்மிஷன் இல்லாமல் நீ எதுக்காக குழந்தைய வந்து பார்த்துட்ருக்கேன்னு சொல்லி கத்துறான். அதுக்கு அவனும் இங்கே பாரு, இனிமேலாம் நான் உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு இருக்க மாட்டேன், இதுக்கு முன்னாடி நீ என்னை தப்பாக நினச்சிட்டு இருந்த, நானுமே சரி உன்னோட பாட்டியோட மரணத்தில் எனக்கும் பங்கு இருக்குன்னு நினச்சி ரொம்ப கில்ட்டியாக இருந்துட்டு இருந்தேன், அதனால தான் நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன், இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன், என்னோட பையன் இவன், என்னோட பையனுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணிட்டு தான் இருப்பேன், இதுக்கு நடுவில் யார் வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து குழந்தைய கூப்பிட்டு அடுத்தது ஒரு மாலுக்கு கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாக்கிட்டு தான் இருக்குது, அவனை திட்டிக்கிட்டு தான் இருக்கா, இருந்தாலும் அவன் குழந்தையோட அங்கே பழகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அவன் ரசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த குழந்தையும் அம்மா இன்னைக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, அப்பா கூட இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பகீர்னு ஆகிடுது. அப்போ அந்த ஹீரோயினுமே சரி அப்பாவை மிஸ் பண்ணுறியா, அப்பாவா வீட்டுக்கு போகலாம், அப்பாவுமே உன்னை ரொம்ப தேடிட்டு இருப்பாருன்னு சொல்ல அந்த பையனும் சரி அங்கிள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை உடனே விட்டுட்டு அவன் ஹீரோயின் கூட கிளம்புறான். ஹீரோ அங்கே தனியாக நின்றுக்கிட்டு உங்கள் ரெண்டு பேரையும் எனக்கு சொந்தமாக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே விக்கி வந்து குழந்தைகிட்ட கேட்குறான், என்னடா இவ்வளோ லேட்டாக வந்தேன், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே போனீங்க, அம்மா எங்கே கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையனும் அம்மா கூட்டிகிட்டு போகல அங்கிள் தான் கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்ல விக்கிக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போடுது. அவன் அப்படியே ஹீரோயினை திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் விளக்கம் கொடுக்குறா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு முன்னாடியே அவங்க வந்து நின்றுட்டு இருந்தான், குழந்தையோட விளையாண்டுட்டு இருந்தான், அவனை சத்தம் போட்டேன், அவன் அப்பயும் கேட்குற மாதிரி இல்லை, ஸோ அவன் தான் கட்டாயப்படுத்தி குழந்தைய வந்து மாலுக்கு கூட்டிகிட்டு போனான், எனக்கும் வேறு வழி இல்லாமல் அவனை ஸ்டாப் பண்ண முடியாமல் கூட போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு அவங்க கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விக்கியுமே சரி எனக்கு அவனுடைய மைண்டெல்லாம் புரியும், அவன் எப்படி சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு ஆட மாட்டான்னு தெரியும், அதனால் பரவாயில்ல விடு, உனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேட்க ஹீரோயினும் எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அந்த குழந்தையுமே இன்னைக்கு ஜாலியாக இருந்துச்சுப்பா, ஆனால் நீங்களும் வந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது விக்கியுமே வந்து சரி அதுக்கு என்ன அடுத்த முறை எல்லோரும் ஒன்றா போகலான்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயினும் அவள் தம்பிக்கிட்ட சிக்னல் கொடுத்து பையனை உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்லிடுறான். பிறகு அவள் விக்கி கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ வந்து விக்கியுமே அவகிட்ட கேட்குறான், இந்த மாதிரி ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் கொஞ்ச நாள் அந்த பேச்சையே காணுமே, அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோயினும் இல்லை ஆக்சுவலாக வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த வீடியோக்கு காரணம் ஹீரோ இல்லைங்கிறது இப்போ தான் எனக்கு ப்ரூஃபோட தெரிய வந்துச்சுன்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே விக்கிக்கு பயமாக
பயமாகிடுது. அவன் அந்த பயத்தை மறைச்சிக்காம ஹீரோயின் கிட்டே கேட்டுடுறான். அப்படின்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா, ஹீரோவை சூஸ் பண்ணிடுவியா, அவன் கூட தான் இனிமேல் இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோயினும் சத்தியமாக கிடையாது, நான் அவன் பக்கத்தில் போகவே மாட்டேன், எங்களுக்குள்ளே தான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆனால் இந்த ரிவெஞ்சை மட்டும் விட்டுடலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே விக்கியும் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். இங்கே பாரு, என்ன ஆனாலும் சரி, நீயும் நம்ம பையனும் என் கூட இருந்தாலே எனக்கு போதும்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து இல்லை, நான் ஹீரோ கூட எப்படி இருக்க மாட்டேன்னு சொன்னனோ அதே மாதிரியே என்னால் உன் கூடயும் இருக்க முடியாது, நானும் தம்பி அப்புறம் நம்மளோட பையன்னு 3 பேருமா சேர்ந்து பாட்டியோட வீட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். விக்கியும் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், நான் வந்து உனக்கு பாரமாக இருக்க விரும்பலை, இந்த 4 வருஷத்தில் நீ எனக்கு எவ்வளவோ பண்ணிட்ட, அதனால் நீ எவ்வளோ இழந்திருக்கன்றதும் என்னால் சொல்ல முடியும், அதனால தான் சொல்கிறேன், நாம் எல்லோரும் தனித்தனியாக அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துக்கலாம், ஆனால் என்றைக்கும் மாறாத ஒரு விஷயம், நானும் இல்லை வந்து நம்மளோட பையனும் உனக்கு ஃபேமிலிங்கிறது தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு விக்கியுமே பதட்டப்பட்டுட்டு, இல்லை இல்லை நீ தப்பாகவே நினச்சிக்காத, நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் உன்னை காதலிக்கிறேன் தான், நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், உனக்கு என் மேலே எப்போ காதல் வந்தாலும் சரி இல்லை வராமலே போனாலும் சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன், உன் கூட இருந்து நாம் எல்லோரும் ஒன்றா வாழ்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் என்னால் உனக்கு அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க முடியாது, நீ இந்த மாதிரி காத்திருக்கிறதே எனக்கு கில்ட்டியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்குன்னு ஒரு லைஃப்பை நீ அமைச்சிக்கணும் இல்லையா, அதுக்கு நான் இங்கேருந்து விலகினாதான் நீ யோசிப்ப அப்படின்னு சொல்கிறேன். எப்போ பேசிக்கிட்டாலுமே 2 பேருமே அவங்க பையன் நம்ம பையன் நம்ம பையன்னு சொல்லி பேசுவாங்களாம். அது வந்து இதில் கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இவன் சொல்லிட்டு கிளம்புன உடனே இவன் ஒரு யோசனையில் இருக்கான். அந்த சமயத்தில் கரெக்டாக அவனுடைய அப்பா அங்கே வந்துடுறாரு. இப்போ தெரியுதா, நான் சொன்ன மாதிரி தான் அவன்னு சொல்லிட்டு அவளோட சுயநலத்துக்காக வேணுங்கிற மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா, இப்போ அவன் மேலே தப்பு கிடையாதுன்னு உடனே திரும்ப ஒன்றை கழட்டி விட்டுட்டு அவன்கிட்டே போயிட்டா பார்த்தியா, இதுக்கு தான் இவளை நம்பாதானே அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், முட்டாள்றா நீனு அப்படின்னு சொல்ல, அப்போ இவனுமே என் லைஃப்பில் என்ன நடக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணாதீங்க, நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டான். ஏன்டா அவள் வந்து உன்னை காதலிக்கவும் கிடையாது, அவளோட பையன் நீ பெற்ற பையனும் கிடையாது, அப்புறம் எதுக்குடா அவங்க 2 பேர் மேலே உனக்கு இவ்வளோ பாசம், அவங்க 2 பேரையும் விட்டுட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. இவன் கத்தி விட்டு கிளம்பி போயிடுறான். பிறகு இவர் தனியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, பெத்த பையன் சந்தோஷமாக வாழணும், அவனுக்குன்னு ஒரு குடும்பம் அமைச்சுக்கணும்னு நான் நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட, எனக்கு வந்து என்னுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை பார்த்த உடனே எல்லா ஞாபகமும் வந்துருச்சு, அவர் என்ன ஹர்ட் பண்ணதெல்லாமும் ஞாபகம் வந்துருச்சு, அதெல்லாம் ரீலீவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் எதுவுமே ஞாபகம் வரலன்னு போய் சொல்லிட்டேன்னு உடனே இவர் அப்படி பண்ணது தப்பு தான், உனக்கு ஒரு க்ளோஷர் கிடைக்கணும்னா நீ அவர்கிட்ட உண்மையாக பேசி தான் ஆகணும்னு சொல்கிறாரு. உடனே இவங்களும், நீங்கள் நான் உங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தானே இத்தனை நாளாக என்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தீங்க, இப்போ என்னன்னா என்ன போய் பேச சொல்கிறீங்கன்னு உடனே, உனக்கு சந்தோஷம் எதில் இருக்கோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், இப்போ நீ அவர்கிட்ட பேசாமல் இருக்கிறது தப்பு தானே எனக்கு தோணுதுன்னு சொல்ல, இவங்களுமே சரி நான் பேசுகிறேன்னு ஒத்துக்கிட்டு இவரை ஹக் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அங்கே ஒரு கிஃப்ட்டு ஃப்ளாஸ்ன்னு குழந்தைக்கு ஹீரோயினுக்குன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கானா, அவங்கள பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். பட் 2 பேரையும் காணும். இவன் வந்து தேடிட்டு எங்கே போயிருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்கும் போது தான் அவனுடைய அப்பா அங்கே வராரு. நான் சொல்லலை, அவள் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, நீ இல்லாத சமயம் அவள் பிள்ளைய தூக்கிக்கிட்டு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு போயிட்டா அப்படின்றாரு. இருக்கக்கூடிய சர்வன்ட் பொண்ணும் வந்துட்டு இந்த லெட்டரை ஹீரோயின் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு விக்கி கிட்ட கொடுக்க, அவன் வேகமாக அதை பிரித்து வாசிக்கிறான். அதில் ஹீரோயினும், எங்களால் உன்னோட வாழ்க்கை வந்து கெட்டு போயிடக்கூடாது, இத்தனை வருஷம் நீ வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், உனக்கு பேர்டனாக நாங்கள் இருக்க விரும்பலை, அதே மாதிரி எனக்குமான கில்ட்டி ஃபீலிங்கை நான் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோன்னு எழுதியிருக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்தா பாட்டியோட வீட்டுக்கு இவங்க எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினும் அந்த பையன்கிட்ட சொல்கிறா, நாம் இனிமேல் இங்கே தான் வாழ போகிறோம் நம்ம 3 பேரும்னு சொல்லிட்டு. அப்போ அப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்பா இங்கே வரமாட்டார் அப்படின்ன உடனே, எனக்கு அப்பாவும் வேணும், அப்பாவை பேசாமல் கூப்பிட்டுலாம் இங்கே அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினும், இல்லை அப்பாவுக்கு அங்கே ஒரு பெரிய வீடு இருக்கு இல்லையா, அப்பா அங்கே இருந்து பாரு, நாம் மட்டும் தான் இங்கே இருக்க போகிறோன்னு உடனே, ஏன் அப்போ நம்மளும் அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே ஹீரோயினும், இல்லை என்னால் இப்போ வந்து உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது, நீ கொஞ்சம் பெருசான உடனே அம்மா என்னன்னு சொல்கிறேன், இப்போதைக்கு நீ அங்கிள் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, அந்த பையனும் சரி அப்போ பெருசானோடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கை விட்டுடுறான். 3 பேர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே ஹீரோ வந்து இவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக பாட்டி பாப்பர்லாம் பர்ஸ் பண்ணிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், நீ தான் சொன்னியான்னு சொல்லிட்டு அவள் தம்பிக்கிட்ட கேட்கும்போது, நான் சொல்லலைப்பா, நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இவ திரும்பி பார்க்குறா, அந்த ஃப்ரெண்டு தான் இவங்ககிட்டே வந்து சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா போல். இப்போ ஹீரோயினும், என்ன வேலை எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கோச்சிக்கிட்டு கிளம்பி வராளா. அப்போ ஹீரோவும் அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். இங்கே பாரு, நீ சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது, தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காதுன்னு சொல்கிறான். அவன் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அவனை பிடிச்சி தள்ளிகிட்டே இருக்கக்கூடிய
ஹீரோயினும். அதுக்கப்புறம் அந்த கிஸ்ஸை வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. அந்த சமயத்தில் தான் ஹீரோயினை பார்க்கறதுக்காக விக்கி வரானா. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கு ஹார்ட் சுக்குநூறாக போயிடுது. அவன் ரொம்பவே வந்து அப்படி கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ ஹீரோயினும் ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணாத, என்னால் விக்கியை காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறான். இது பார்த்தா விக்கியும் சாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன பேசுகிறாங்கன்றதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு காட்டலை. அவங்க அப்பாவும் சேர்ந்து இப்போ தான் முறையாக முறைச்சிக்கிட்டு நிற்காம அவங்க அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கர் ஆக்குறாங்க. நாள் காலையில் ஹீரோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து சாவோட வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய அம்மா வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணிட்டு ஒன்றா போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு அப்படியே வாயடிச்சு போய் நிற்க, ஹீரோவும் இதை நீங்கள் என்கிட்டயும் சொல்லலை, அப்பா கிட்டேயும் சொல்லலை, இத்தனை வருஷத்தில் இதை பற்றி நீங்கள் வாயவே திறக்கலை, அதுக்கு காரணம் என்ன, எங்கள் அம்மாவை நீங்கள் தான் கூட்டிகிட்டு போய் கொன்னுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே இவங்க வந்து அப்போ தான் கத்துறாங்க. இல்லை நானும் யாரையும் கொல்லணும்னு முயற்சி பண்ணல, அவன் என் ஃப்ரெண்டு, நான் இதுக்காக வந்து அவளை கொல்றதுக்கு ஆள் செட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோவும் அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும், இத்தனை நாளாக நீங்கள் தானே உண்மையை மறைச்சி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த லேடியும் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நானும் அவளும் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணது உண்மைதான், பட் இதை வந்து சொல்லணும் அப்படின்ற கட்டாயம் இல்லைன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் வந்து கொலை பண்ணுறதை மறைச்சதுக்காகத்தான் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வம்படிக்குன்னு நிற்கிறான். அப்போ இவங்களும் அதெல்லாம் கிடையவே கிடையாது, எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் இருந்துச்சு, அதை போன உடனே நாங்கள் 2 பேரும் பேசி சரி பண்ணிட்டோம், மற்றபடி நான் யாரும் ஆளெல்லாம் செட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் எங்கள் அம்மா தான் சொன்னாங்கன்னு சொல்லிடுறான். எனக்கு உங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அவருடைய ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, ஹீரோவும் அவங்க அப்பாவும் எங்கே போகிறாங்க வராங்கன்னு சொல்லி எப்படியோ அலசி ஆராய்ச்சி பண்ணி ஹீரோவுடைய அம்மா இருக்கக்கூடிய லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ சாவோட அப்பா கிட்ட ஒரு ஆள் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான்ல, ஹீரோயினை கூட கொலை பண்ணுறதுக்குலாம் ட்ரை பண்ணுவானே, அவனோட பேர் தான் வாசு. அவன் தான் ஹீரோயினோடைய ஸ்டெப் மதருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ இவங்களுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தங்கிறதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ ஹீரோவுடைய அம்மா இந்த இடத்துல இவங்களுக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு தான் ஹீரோவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட உங்ககிட்டயும் உங்கள் அப்பா கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், 2 பேரும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்போவே என்னோட வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்க ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். சரின்னு 2 பேரும் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு அம்மாவை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இந்த ஸ்டெப் மாமுக்கு செம கோவம் ஆகிடுது. அவங்க இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக சாவோட அப்பாவோட அஃபேரில் இருந்ததே இந்த லேடி தான். ஒரு நாள் ஹோட்டல் ரூமுக்கு இவங்க 2 பேரும் போகலான் இருக்காங்க. அப்போ தான் சாவோட அப்பா கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப்க்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இவங்களும் நீங்கள் அதுக்கெல்லாம் அசர்ற ஆளா அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹோட்டலெல்லாம் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளில் இவங்க வாசுக்கு பணம் கொடுத்து வாசுவை தம்பக்கம் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக சாவோட அம்மா வாசு வந்து அவங்க சாவோட அப்பா கூடவே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனை வச்சு ஸ்பை பண்ண சொல்லியிருப்பாங்க, யார் அந்த அஃபேரில் இருக்க லேடின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இவங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க தான் ஹீரோவுடைய அம்மாவும் அப்புறம் சாவோட அப்பாவும் எதர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டதை தப்பாக ஆங்கிள் எடுத்து ஃபோட்டோ எடுத்து இவங்கிட்ட அதையும் கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்துட்டு இதை கொண்டு போய் நீ தான் ஸ்பை பண்ண, இவந்த லேடி தான் இப்போ வந்து சாவோட அப்பா கூட அஃபேரில் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நீ நம்புற மாதிரி சொல்லி வச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த ஆளும் கொண்டு போயிட்டு இப்போ சாவோடைய அம்மா கிட்ட ஹீரோவுடைய அம்மா தான் அஃபேரில் இருக்காங்கன்னு சொல்லி வச்சிடுறான். இதை நம்பிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சாவோட அப்பாவுக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் தெரியாது, அதாவது இந்த ஸ்டெப் மாமுடைய வேலை தான் இது அப்படின்றது தெரியாது. அவர் வந்து நீ லூசு மாதிரி தேவையில்லாமல் சம்மந்தப்படுத்தி பேசாத, அதுவும் இல்லாமல் அவங்க அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களையும் நீ சந்தேகப்படுறியான்னா சொல்லி திட்டி விட்டுடுறாரு. பிறகும் இவங்க நம்புற மாதிரி இல்லை. அப்போ தான் ஹீரோவோட அம்மா கூட வெக்கேஷன் பிளான் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க பேசியிருக்காங்க, கத்தியிருக்காங்க, வாக்குவாதம் வந்து கடைசியில் ஹீரோவோட அம்மாவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருக்காங்க. அப்போ இவங்க சண்டை போட்டதெல்லாம் கொண்டு அந்த வாசுவும் அப்புறம் இந்த ஸ்டெப் மாமும் சேர்ந்து மேலே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க, இவங்களால வந்து சண்டை பெருசாகும்னு இவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. பட் ஆகாமல் இவங்க காம்ப்ரமைஸ் ஆனதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாசு கிட்ட நீ வந்து ஹீரோவுடைய அம்மாவை போட்டு தள்ளிடு, அந்த பழி இந்த சாவுடைய அம்மா மேலே போயிடும், எனக்கு ரூட்டு கிளியர் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. பிறகுதான் இவன் போயிட்டு ஹீரோவோட அம்மாவை அட்டாக் பண்ணியிருக்கான். அவங்க சண்டை போட்டு கால் தவறி மேலேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்க அப்பாவும் இப்போ அவங்க அம்மா கால் பண்ணதுனால பார்க்குறதுக்கு வராங்களா. ஸோ இப்போ அவங்க அம்மா வந்து உண்மையை சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு மெமரிஸ் இல்லாமல் இருந்தது உண்மை தான், பட் ஆனால் நீங்கள் அன்றைக்கி வந்தீங்க இல்லையா, அன்றைக்கி உங்களை பார்த்த உடனே எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துருச்சு, நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணதும் எனக்கு சேர்த்து ஞாபகம் வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நான் ரீலிவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட எதுவுமே ஞாபகம் வரலைன்னு பொய் சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த ஒரு பொய்யிலேயே இருந்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கும் சரி எனக்கும்
எனக்கும் சரி ஒரு ப்ராப்பரான க்ளோஷர் கிடைக்காது. அதுக்காக இப்போ நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன ஆரம்பத்தில் அவ்வளோ காயப்படுத்திருக்கீங்க. உங்ககிட்டேருந்து நான் தப்பிக்கணும்னு நினச்சது உண்மைதான். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி என்னென்னவோ நடந்து போயிடுச்சு. இப்போ நான் நல்லா இருக்கேன். எனக்கு இந்த வாழ்க்கை போதும். என்னால் உங்களை மன்னிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன ஹர்ட் பண்ணதெல்லாம் மறக்க முடியாது. அதனால் என்னால் உங்கள் கூட திரும்பலாம் வாழ முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவுடைய அப்பாவும் இவங்க கிட்ட பலமுறை மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு. பட் இருந்தாலும் இவங்களோட டெசிஷனை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துட்டு நான் உன்னை கம்பல்லாம் பண்ண மாட்டேன், உன் இஷ்டம்தான்னு சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க அம்மாவுமே சரி அப்போ நாம் 2 பேரும் நம்ம பையனுக்காக ஒன்றா ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். நாம் 3 பேரும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபேமிலி தான், பட் ஒன்றா மட்டும்தான் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை ஹீரோவும் சரி அவரும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஒரு க்ளோஸ் நட் ஃபேமிலியாக இப்போ தான் முறையாக மனசு அளவில் உணர்றாங்க. ஹீரோ அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுலாம் பேசிகிட்டு இருக்கான். அவங்க அப்பாவங்கிறது கிளம்புறதுக்கு முன்னாடி அவனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்க அம்மாவை ஹக்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பேசிட்டு கிளம்புறானா. ஸோ அப்போவுமே ஹீரோடைய அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். இந்த முறை நான் உன்னை அப்படி கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழு, உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது தான் அங்கே அந்த வாசு இருக்கான் இல்லையா, ஸ்டெப் மாம் ஆர்டர் படி இவங்களை ஷூட் பண்ணுறதுக்காக வரான் ஹீரோவுடைய அம்மாவை. அதை இவர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கடைசி நிமிஷத்தில் அவர் அவங்கள தள்ளி விட்டுட்டு இவர் குறுக்கால வந்துடுறாரு. ஸோ இவரை வாசு ஷூட் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோ அவங்க கத்திக்கிட்டு பதறிக்கிட்டு ஓடிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அங்கே பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்துட்டுருக்காரு. அப்படியே ஒரு ஷாக்கில் இருக்க மாதிரி இருக்காரு. ஹீரோவும் உடனே ஃபோன் எடுக்கிற ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறதுக்கு இவர் டக்குன்னு அவன் கையை பிடிச்சிடுறாரு. அப்படியே தலையை அசைக்கிறாரு. அவரால் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு போல். ஸோ ஹீரோவும் அவங்க அம்மாவும் பயங்கர எமோஷனல் ஆகிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இவர் ஏதோ கடைசி வரைக்கும் சொல்ல வராரு, பட் ஆனால் சொல்லாமலே அவங்கக்கிட்டேயே இறந்தும் போயிடுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோவும் அவங்க அம்மாவும் பதறிட்டு மேலே விழுந்து கத்தி அழுதுட்ருக்காங்க. ஸோக்கு ஸ்டெப் மாம் கால் பண்ணிவிட்டு அவள் செத்துட்டாளான்னு கேட்குறாங்க. அவங்க சாகலை, இங்கே ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, உங்கள் புருஷன் தான் செத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இவங்களும் பதறிட்டு கேட்க, ஆமாம் இவங்களை ஷூட் பண்ணும் போது அவர் நடுவில் வந்துட்டார், என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு பயம் தாங்கலை. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பீட்டுக்கு தகவல் அவங்க அம்மா கிட்ட ஓடி சொல்கிறான், அப்பாவை யாரும் ஷூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க உடனே கத்திக்கிட்டு அழுக ஆரம்பிக்க உடனே அவன் என்ன நினச்சிக்கிறான், அவங்க அப்பா இந்த மாதிரி ஆனது தெரிஞ்சு தான் அவங்க அழுகிறாங்கன்னு நினச்சிக்கிறான். பட் அந்த லேடி எங்கே மாட்டிப்போமோங்கிற சுயநலத்தினால தான் கத்திட்டுருக்கு. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் சேர்ந்து டிவியில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு தான் இங்கே ஹீரோவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. ஹீரோ அப்படியே பித்து பிடிச்சி போன மாதிரி உட்காந்துருக்கானா. ஹீரோயின் வந்ததுக்கப்புறமா அவன் ரொம்ப எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அவனை ஹக் பண்ணி அவனுக்கு எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இப்போ ஹீரோவோட ஃபேமிலி வேறு யாரும் இல்லை, பீட்டு, ஸ்டெப் மாம், அப்புறம் அந்த சாதான் 3 பேரும் அங்கே வராங்களா. ஹீரோவும் ஹீரோயினும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த சாக்கு அங்கே வயிறெறி ஆரம்பிச்சிடுது. ஹீரோவை கண்ணாலே எரிக்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே ஹீரோ கிட்ட உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும் சட்டையே செய்யாமல் அவன் வாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க, வாங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பீட் கூப்பிட்றான். அப்புறம் ஹீரோவும் மற்றவங்களும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டா வீட்டுக்கு தான் அடுத்தது வரான். அவங்க அம்மா அப்படியே ஏதாவது பண்ணணுன்ட்டு தான் வெறியோட போகிறான். சா ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றுறான். அப்போ ஹீரோவுமே கத்துறான், எங்கள் அம்மாவை கொல்லணும்னு சொல்லி அப்போ பிளான் ஆகலைன்ட்டு இப்போயும் பிளானை போட்டு கடைசியில் எங்கள் அப்பாவை கொண்டுட்டீங்கலன்ட்டு நீ என்ன வளரிட்டு இருக்க, நான் அன்னைக்கெல்லாம் உங்கள் அம்மாவை கொல்லணும்னு நினச்சதும் கிடையாது, இன்றைக்கும் நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காதில் பூ வச்சவங்க கிட்ட சொல்லுங்கள், எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அம்மா பேச்சு தான் நான் நம்புவேன், உங்களை நாங்கள் சந்தேகப்பட்டு வந்துட்டோங்கிறதுக்காக தான் நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க, உயிரோடு இருக்கிறதுன்னு எல்லாமே என்னையும் அப்பாவையும் தவிர உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் நீங்கள் தான் இப்படி பிளான் பண்ணி அவங்கள கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ சாவோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. அவர் திருன்னு முழிச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. இவங்களும் நான் யாரையும் கொல்லலைன்னு கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. சாவும் எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது, எங்கள் அம்மா மேலே பழி போடாதுன்னு கத்திட்டு இருக்கான். நீங்கள் மரியாதை என் கூட வந்துருங்க, உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே கொண்டு போய் வச்சாதான் எனக்கு ஆத்திரம் அடங்குன்னு கத்துறான். அவங்கள பிடிச்சி இழுத்துட்டுலாம் இருக்க அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு அப்புறம் ஹீரோயின் எல்லாருமா அவனை இழுத்து சமாதானப்படுத்துகிறாங்க. பிறகு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக யோட்டோ மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வந்துடுறாங்க. யோட்டோ வந்த உடனே ஹீரோவுடைய அப்பா கேஸ் எனக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்கன்னு இப்போ எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக தெரிஞ்சது நெருக்கமாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வாசுங்கிற ஆள் தான். ஸோ இப்போ அவன் எங்களுக்கு அதனால் உங்களை என்கொயரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் மறுக்க முடியாது, ஆல்ரெடி எங்ககிட்ட எல்லா ப்ராசஸ்க்கான டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக இருக்குது, நீங்கள் இப்போ உடனே கிளம்பி வரணும் போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட பேசி விஷயம் தெரிஞ்சுக்கிறான். வாசு தான் கொலை பண்ணியிருக்கானாமா, அதனால்
அதனால் வாசுவோடைய பாஸான 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உடனே இங்கே அவங்க அம்மாவுக்கு அப்படியே பித்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. வாசு மாட்டிக்கிட்டானா, அப்போ என் பேரை சொல்லிட்டா நான் செத்தனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து நடுங்கிக்கிட்டே அவங்கிட்ட, இங்கே பாரு நீ இங்கேருந்து அப்பாவை கொஞ்சம் பார்த்துக்கோ, எனக்கு ரொம்ப டென்ஷனில் தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன், ரிலாக்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக வந்துட்டு வாசுக்கு விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் கால் ரீச் ஆகாமல் இருந்துகிட்ருக்கு. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஹீரோ வந்து அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் ஆனால் என்கொயரி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சாவுடைய அப்பா அம்மா 2 பேரையும் வெளியில் விடுறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பாகுது. எதுக்காக அவங்கள வெளியில் விடுறீங்கன்னு சொல்லி கத்துறான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய போலீஸுமே இல்லை யோட்டோ வந்து சேர்ந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க தான் தப்பு பண்ணாங்கன்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கிடைக்கிற வரைக்கும் அவங்க வெளியில் தான் இருக்கணும், அவங்க மேலே தப்பு இல்லைன்னு தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதனால் கொதிச்சிட்டு இருக்கான். இவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே சாவோட அப்பாவும் அம்மாவும் இருந்து கிளம்புறாங்க. அப்பாவுக்கு ஃபியூனரல் ஹோல்ட் பண்ணுறாங்க. அங்கே ஹீரோயின் விக்கி அப்புறம் மற்றவங்கலாம் வராங்க. இதை பார்த்து அந்த சாக்கு வந்து வயிறு எரியுது. அதனால் அவள் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் விக்கியை பார்த்துட்டு, உனக்கு தெரியுமா உன் பொண்டாட்டி எங்களுக்கு ஃபேமிலியே கிடையாது, ஆனாலும் காலையிலே ஹாஸ்பிட்டலில் என் புருஷனுக்கு அவள் தான் ஆறுதலாக இருந்தா, இப்போ நாங்கள் யாரும் இன்வைட் பண்ணாமலே ஃபியூனரலுக்கும் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கா பார்த்தியா, உன் பொண்டாட்டிக்கு அப்படி என் புருஷன்கிட்ட என்ன தான் வேலையோ அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசுகிறா. இதை கேட்டுட்டு ஹீரோயினும், நான் ஒன்றும் உனக்காகவோ உன் புருஷனுக்காகவோ இங்கே வரல, எனக்கும் இறந்து போனவருக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, அவர் தான் எனக்கு வேலை போட்டு கொடுத்தாரு, என் லைஃபையே மாற்றினாரு, அதுக்காக அவருக்கு நன்றி கடனா மரியாதை செலுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல அவள் பாட்டுக்கு உள்ளே போயிடுறா. இப்போ அந்த சாவும் ஹீரோவை வந்து பயங்கரமாக திட்டான். இது எங்கள் அப்பாவோட ஃபியூனரல், நீ என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க, இதை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணிடாத அப்படின்ன உடனே, யார் நான் அசிங்கப்படுத்துகிறேன்னா, அவள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஃபேமிலிக்குள்ளே உள்ளே வரா, நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்புறம் அவன் குழந்தைய பார்த்துட்டு கிட்ட போகலான்னு பார்க்குறானா, இவ பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். இவ வந்து ஹீரோ பக்கமே அங்கே ஹீரோயின் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காளா. அப்போ தான் இவளோட அப்பாவும் அம்மாவும் அங்கே வர ஹீரோக்கு பயங்கர கடுப்பாகிடுது. இவளை கழுத்தோடு சேர்த்து அமுக்கிடணும், வெளியில் அனுப்பிடணும்னு சொல்லி தான் வந்துட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நின்றுக்கிறா, எங்கே ஏதாவது பண்ணிடுவானோன்ட்டு. நீங்கள் 2 பேரும் எதுக்கு வந்தீங்க, உங்களெல்லாம் உள்ளே வரக்கூடாது, நீங்களாம் இந்த பக்கமே வரக்கூடாது, என்ன நாடகம் போடுறீங்கன்னு கத்துறான். அதுக்கு அவங்களும், நாங்கள் வந்து கொலையே பண்ணலை, போலீஸ் தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல்லன்னு உடனே அப்போ தான் ஹீரோவோடைய அம்மா அங்கே வராங்க. போலீஸ் இன்னும் எதையும் முடிவு பண்ணலை, எவிடன்ஸ் கிடைக்கலன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர நீங்கள் கொலை பண்ணலைன்னு இன்னும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. என்னடா இது, ஹீரோவோட அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய ஸ்டெப் மதருக்கு இவங்கள பார்த்தோன்னே வயிறு எரியுது. இந்த பொம்பளையால் தானே எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சாவோடைய அம்மாவும், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ட்டு ஷாக்கில் கேட்டுட்டு இருக்கும் போது, எப்படி வந்தங்கிறியா இல்லை எப்படி உயிரோடு இருக்குன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஸ்டெப் மாமா அதை வேடிக்கை பார்த்துட்டு, இதுவும் நல்லா தான் இருக்குது, இவ உயிரோடு இருக்கிறது நல்லதாக போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அம்மாவை பார்த்த உடனே மற்ற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கக்கிட்ட ஆசையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டெப் மாமுக்கு இங்கே வயிறு எரியுது. பீட் அங்கே போயிட்டு நிற்கிறான் அவங்க பக்கத்தில். அப்போ அவங்களும் பீட்டை பார்த்துட்டு, இங்கே பாரு, சொத்தெல்லாம் அவள் வந்த உடனே ஹீரோக்குன்னு சொல்லி எல்லாமே கேரண்டி ஆகிட போகுது, நீ எப்படியாவது ஏதாவது பண்ணி சொத்தெல்லாம் உன் பேருக்கு வர அளவுக்கு பார்த்துக்கோ சொல்லிட்டேன் அப்படின்னவும், அவனும் நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா, இப்போ அப்பா செத்து போனதுக்கப்புறம் உங்களோட நினப்பு சொத்து மேலே தான் இருக்கா அப்படின்ன உடனே, நீ நல்லா இருக்கணும் தானே எல்லாம் பண்ணுறேன், நீ அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறியே, அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை கத்துறாங்க. வாசு ஏதோ பாழடைஞ்ச பில்டிங்கில் போயிட்டு இருக்கான் போல், அவனுக்கு என்ன பண்ணுறது எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அவன் கரெக்டாக ஸ்டெப் மாமுக்கு கால் பண்ணுறான். அவங்களும் பீட்டை பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்டு மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க, எப்படி கால் அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த பார்ட் முடியுது. அடுத்தது நம்ம ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பாய்.